டைகர் முத்துவேல் பாண்டியன். ஜெயிலர் இதுவரையும் வந்த பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாத்தோட வசூலையுமே முறியடிச்சு வசூலில் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 7 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் தொடர்ந்து என்ன ப்ரோ அங்கே 500 கோடி சொல்கிறாங்க, நியூஸில் வந்து 450 கோடி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் 260 கோடி சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்ன ப்ரோ கம்மியாக சொல்கிறீங்க, உங்களுக்கு ரஜினியை பிடிக்காதா, நீங்கள் கமல் ஃபேனா, நீ விஜய் சொம்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளை சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களே ப்ரோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டுட்ருக்கீங்க ப்ரோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிறையா பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறது தொடர்ந்து ஒரு 2 நாளாக கமெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் பதில் வந்து மோஸ்ட்லி சொல்லலை. ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் நான் நம்புறது என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் தன்னால் அதுவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு, அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக கதார் 2, ஓ மை காட் 2, கதார் 2 ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்குது, மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஜெயிலர் வந்து ஒரு சக்கப்போட்டு போட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே இந்த படத்தோட டைரக்டரோட முதல் படமான கோலமாவு கோகிலா, 5 years ஆஃப் கோலமாவு கோகிலா இன்னைக்கு. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். இத்தனைக்கும் அந்த ஹீரோவும் யார் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அந்த ஃப்ரேம்லேயே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. இத்தனைக்கும் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம், நேஷ்னல் அவார்டு வின் பண்ண படம். அந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு, அந்த பாட்டை யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, காதல் கோட்டை நலம் நலம் அறிய ஆவல் அப்படிங்கிற பாடலில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட எல்லாரோட ஃபேவரட் மூவியாக தான் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதாரு, அப்புறம் ஜெயராமன், அப்புறம் ஜஸ்ட் ஃபன் டைம் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் ஜெனி பிரிட்டோ அப்படிங்கிறவர், அப்புறம் ஜெகதீஷ். இந்த 5 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு நான் புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் புதுசாக நம்ம சேனலில் இப்போ கடந்த 1 வாரமாகவோ இல்லை 10 நாளாவோ இல்லை 2 நாளாவோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு நடிகருக்காகவோ ஒரு நடிகரை பிடிக்காதுங்கிறதுக்காகவோ வசூலை ஏற்றி சொல்கிறது இறக்கி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அகராதியிலே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கும் புரியும். ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். ஓப்பன்ஹைமர் அந்த படத்தோட Day 27 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $4.2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 34 கோடி. ஸோ இந்தியா முழுக்க 124 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $674 மில்லியன். அப்புறம் பார்பி அந்த படத்தோட Day 27 கலெக்ஷன் 13 லட்சம் வந்து இந்தியாவில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் வசூல் ஓப்பன்ஹைமர் அப்புறம் பார்பி ரெண்டுமே கம்மியாயிடுச்சு. ஆனால் வேர்ல்டு வைடு அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ $6.5 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று பார்பி. ஸோ வேர்ல்டு வைடு $1.2 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1.224 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். 10,075 கோடி வருது இந்த படம் நம்ம ஒரு காசுக்கு இந்த பில்லியனை கலெக்ட் பண்ணால். அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி அந்த படத்தோட Day 20 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 65 லட்சம் நேற்று வந்து. அப்புறம் வேர்ல்டு வைடு 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்தியாவில் 118 கோடியே 33 லட்சமும், வேர்ல்டு வைடு 167 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓ மை காட் 2 அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 9 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 52 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியாவில் இதுவரையும் 93 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 112 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டே ரிவ்யூ மட்டும் கொஞ்சம் மோசமாக வந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி இந்த படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கதார் 2 அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 37 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 46 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 284 கோடியே 60 லட்சமும், வேர்ல்டு வைடு 332 கோடியே 30 லட்சம். வெறும் 6 நாளில் இந்த படம் பண்ண மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து தொடர்ந்து 6 நாள் இந்தியாவில் வந்து
நெட்டு கலெக்ஷன், நான் சொல்கிறது கிராஸ் கலெக்ஷன் கிடையாது, நெட் கலெக்ஷனே 30+ crore வந்து கலெக்ட் பண்ண படம். இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் வந்து சுல்தான் படம் தான் அப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு. 30+ crore வந்து 5 days வந்து கான்சிக்யூட்டிவாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இது வந்து 6 நாள் தொடர்ந்து வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது ஹிந்தியில். ஸோ ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஸோ அதே மாதிரியே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். அதை நாளைக்கு நம்ம பார்ப்போம் இந்த படம் இது எவ்வளோ டோட்டலாக ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத. அப்புறம் போலா சங்கர் ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சம், டோட்டலாக வந்து 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 41 கோடியே 30 லட்சம். ஸோ இந்த படம் டிசாஸ்டர். இன்னையோட நம்ம இந்த படத்துக்கு மூட்டை கட்டி தள்ளி விட்டுருவோம். ஜெயிலர் Day 7 கலெக்ஷன் ஓவர்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல $204K $1 கோடியே 69 லட்சம். மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 208K மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 37 லட்சம். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 87,000 ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 46 லட்சம். அப்புறம் சிங்கப்பூரில் 118K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 72 லட்சம். ஸ்ரீலங்காவில் 31 லட்சம் ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 8 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா 185K $US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 கோடியே 53 லட்சம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 198K $US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1 கோடியே 65 லட்சம். ஸோ டோட்டலாக நேற்று 7வது நாள் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 786K $US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 6 கோடியே 52 லட்சம். ஒரு மிகப்பெரிய நம்பர் தான் இது. அதுக்கடுத்து தான் இது வரையும் டோட்டலாக ஓவர்சீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல 40 கோடியே 15 லட்சம். யூஎஸ்ஏல மட்டுமே 40 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு, ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஸோ நிறையா கண்ட்ரியில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறையா பெரிய பெரிய ரெக்கார்டெல்லாம் இந்த படம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நிறைய இடத்துல விக்ரம் படத்தோட ரெக்கார்டு, வாரிசு படத்தோட ரெக்கார்டு, இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய கலெக்ஷன் படங்களோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே ஜெயிலர் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் மலேசியாவில் 15 கோடியே 40 லட்சம், சிங்கப்பூரில் 11 கோடியே 57 லட்சம், ஸ்ரீலங்கா 2 கோடியே 19 லட்சம், கல்ஃப் கண்ட்ரீஸில் 27 கோடியே 72 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 32 கோடியே 45 லட்சம். ஸோ டோட்டலாக 138 கோடியே 81 லட்சம் இந்த படம் வந்து ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. வெறும் 7 நாளில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ தமிழ்நாடு கலெக்ஷன், இந்த ஆந்திரா கலெக்ஷன்லாம் பார்ப்போம். ஸோ Day 7 ஜெயிலர் தமிழ்நாட்டில் வந்து 7 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 28 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 5 லட்சம், கேரளாவில் 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்சம், ஓவர்சீஸில் 6 கோடியே 52 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 17 கோடியே 99 லட்சம், கிட்டத்தட்ட 18 கோடி இந்த படம் வந்து நேற்று 7வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு வீக் டே. ஓவர்சீஸ்லலாம் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த ஹாலிடே இல்லாத நாட்கள்லாம் பெருசாக தேட்டருக்குலாம் போக மாட்டாங்க, பெரிய க்ரௌடில் வராது. அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய வசூல் வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம்தான். இப்போ நான் சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய வாயை புழங்குற அளவுக்கு ஒரு பெரிய வசூல் ஒரு ஒர்க்கிங் டேல. அப்புறம் ஜெயிலர் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 119 கோடியே 97 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 44 கோடியே 31 லட்சம், கேரளாவில் 27 கோடியே 55 லட்சம், கர்நாடகாவில் 35 கோடியே 74 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடியே 7 லட்சம், ஓவர்சீஸில் 138 கோடியே 80 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 376 கோடியே 44 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த 2023ஓட அதிக வசூல் படமாக ஜெயிலர் படம் வெறும் 7 நாளில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த வாரிசு, PS1, துணிவு அப்படின்னு சொல்லிட்டு 2023 வந்த எல்லா படங்களோட வசூலையும் இந்த படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ 2023ல் நம்பர் 1 ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஜெயிலர் தான். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வேறு லெவல் கலெக்ஷனுங்க, வேறு லெவல் ப்ராஃபிட்டு. ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், இன்றைக்கி 55 கோடி கிட்ட வேர்ல்டு வைடு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த படம். ஸோ இது இல்லாமல் நேற்று நிறைய நியூஸ் சேனலில் 450 கோடி போட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. 6 நாளில் 450 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாகவும் 6 நாட்களில் தமிழகத்தில் மட்டும் 260 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது ஜெயிலர் திரைப்படம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் 260 கோடி, வேர்ல்டு வைடு 450 கோடி. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது கூட மேபி அது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு படம் 6 நாளில் 260 கோடிங்கிறது இம்பாசிபிள். அதுவும் 1 மணி ஷோ, 4 மணி ஷோ, 7 மணி ஷோ, இந்த 6 மணி ஷோ, இது எதுவுமே கிடையாது. டேரெக்டாக 9 மணி ஷோ போடுற ஒரு படம். நான் சொல்கிறது இப்போ இதுவரையும் நம்ம சொன்னதே மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படம். ஆனால் அதையும் தாண்டி நீ சொல்கிறது தப்பு. இங்கே பாரு, நியூஸ் சேனல்லே போட்டாங்க. நியூஸ் சேனலில் எப்படி போட்டிருக்காங்க, 260 கோடி தமிழ்நாட்டில் கலெக்ஷன்னா எப்படி? நான் சொல்கிற கணக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டரும், அதாவது பட்டி தொட்டிலாம் இருக்கலாம், கிராமங்கள்லாம் இருக்கும்ல, அந்த தேட்டருக்கு எல்லாமே ஒரு சீட்டு கூட இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு.
அப்படி ஃபுல்லாகி 6 நாள் ஓடினா கூட இந்த படம் வந்து 260 கோடி கலெக்ஷன் எடுக்காது. ஒரு நாள் தேட்டரு அந்த 1 மணி ஷோ 4 மணி ஷோ இது எல்லாத்தையும் போட்டால் கூட 41 கோடி அந்த மாதிரி தான் கணக்கு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடோட கெப்பாசிட்டி அவ்வளோதான்னா அப்போ அப்படியே தேட்டரு முழுசாக நிரம்பி வழிஞ்சிருச்சுன்னே வைங்களேன், எவ்வளோ கோடி வரும்? நீங்களே மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். இதை ஒரு நியூஸ்னு ரொம்ப ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட்டை நியூஸ் சேனல் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து சொல்லும்போது தான் என்னடா இது இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு நான் ஒரு கட்டத்தில் யோசிக்கும் போது தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டே நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு எங்கேயுமே எனக்கு பிடிச்ச நடிகர் எனக்கு பிடிக்காத நடிகர் ஏற்றி சொல்லணும் இறக்கி சொல்லணும்னு எப்போவுமே நான் யோசித்ததே கிடையாது. ஏன்னா நிறையா டைமு நான் சொன்ன கலெக்ஷன் வந்து ரொம்பவே உண்மையான கலெக்ஷனுக்கு நெருக்கமாக இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நிறையா ஃபேக்கான ட்ராக்கர்ஸ் பணத்தை வாங்கினாங்களா இந்த என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஃபேக்கான ரிப்போர்ட்டு 5 நாளில் 400 கோடி, 6 நாளில் 500 கோடி, 550 கோடி, 600 கோடி, தமிழ்நாட்டில் 260 கோடி இப்படிலாம் வந்து பயங்கரமாக ஃபேக்கான ரிப்போர்ட் போடும்போது தான் நிறைய பேர் நம்ம சொல்கிற வசூல்லையே என்னப்பா இவ்வளோ அதிகமாக சொல்கிறேன் நீயே வடை சொல்கிறியா அப்படின்னு நம்மளை வந்து கேட்குற அளவுக்குலாம் வந்துருச்சு. சில பேர் நம்மளை திட்டுறாங்க, ஐயோ அங்கே அவ்வளோ சொல்லிட்டாங்க நீ என்ன அவ்வளோ கம்மியாக சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வசூல் சொல்லணும்னு சொல்கிறியா என்னென்னு அப்படின்லாம் நிறைய பேர் திட்டினாங்க. ஸோ இப்போ அந்த சன் டிவி வந்து அதாவது சன் பிக்சர்ஸ் அவங்களே அஃபிஷியலாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீமில் வந்து சொல்கிறாங்கன்னா அதுவே கொஞ்சம் எக்ஸாகரேட்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் அவங்க இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். அவங்க சொல்ல மாட்டாங்கன்னே ஒரு எண்ணம் இருந்தது. அப்படியே அவங்க சொல்லும்போது கூட கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சொல்கிற அந்த வசூலுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது ஆஹா நமக்கு ஒரு கரெக்டான வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த ஃபேக்கான ட்ராக்கர்ஸ்க்கு தாண்டி நம்ம வந்து ஒரு உண்மையான இங்கே தகவலை இங்கே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நான் சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தது. அதனால தான் இந்த வசூல்லாம் இங்கே நிறைய பேர் ஃபேக்காக சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறாங்கங்கிறதுக்காக தான் இந்த சேனல்லே நான் நிறையா படங்களோட வசூலை சொல்கிறேன். நிறையா இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், பழைய படங்களோட வசூல், நிறையா ஃப்ரேம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சினிமாவை பற்றி தான் இருக்கும். சினிமாவை பற்றி வசூல், சினிமாவை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலில் நிறையா இருக்கும். எனக்கு எந்த நடிகரை இறக்கி வச்சு இந்த நடிகரை தூக்கி வச்சு பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எந்த ஒரு ஃபேவரிசமும் எனக்கு கிடையாது. ஸோ அதுக்கு உதாரணம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி என்னோட வசூல் கூட முன்ன பின்னா இருக்கலாம். நான் சொல்கிறது அப்படியே கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, யாருனாலையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ என்னோடய வசூலுமே முன்ன பின்னா இருக்கும். இந்த வாட்டி ஏதோ உண்மைத்தன்மைக்கு ரொம்ப நெருக்கமாகிடுச்சு. ஸோ ஆனால் வழக்கமாக நான் சொல்கிறது என்னென்னா நம்ம வசூல் வந்து எப்போவுமே உண்மைத்தன்மைக்கு பக்கத்தில் இருக்கும். இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி ஒரு நடிகரோட ரசிகர்களை குஷிப்படுத்துறதுங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது எந்த வகையிலையுமே அந்த ரசிகர்களுக்கும் சரி அந்த நடிகர்களுக்குமே எந்த வகையிலுமே யூஸ் ஆகாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதுக்கடுத்ததான் இன்னைக்கு ஜெயிலர் படம் வந்து போட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் நெல்சனை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதே நெல்சன் அவர்களோட முதல் படமான கோலமாவு கோகிலா இன்னைக்கு 5 years ஆஃப் கோலமாவு கோகிலா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த படத்தில் அனிருத் உண்மையிலே வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு பாட்டு, முக்கியமாக அந்த பாட்டு கல்யாண வயசு தான் வந்துருச்சுடி, அதெல்லாம் மறக்க முடியாது. யூடியூப்லேருந்து தூக்குனதே ஏன்டா இதெல்லாம் தூக்குனீங்க, பரவாயில்ல எல்லா இடத்துலையும் மியூசிக் அப்படி இப்படின்னு முன்ன பின்னா தான் இருக்க செய்யும், அதுக்காக தூக்கிடுவீங்களா அப்படின்லாம். ஆனால் ஒரு நல்ல பாட்டு உண்மையிலே அந்த படத்தில் பிஜிஎம்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த டார்க் காமெடி இந்த படத்தில் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தோட வெற்றி. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்லேயே தமிழ்லேயே அதிக வசூல் எடுத்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வசூல். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 8 கோடி, தமிழ்நாட்டில் வந்து 28 கோடியே 40 லட்சம், இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 32 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 35 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 18 கோடியே 95 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படிங்கிறது சூப்பர் ஹிட்டு. ஸோ வேறு லெவல் ஹிட்டு. இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு ஒரு கீ பாயிண்ட், அதாவது ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நயன்தாராக்கு யோகி பாபு அப்படிங்கும்போது நயன்தாராக்கு யோகி பாபுவா, அப்போ இந்த படம் எப்படி இருக்கும், யோகி பாபு எப்படி வந்து நயன்தாரா கூட ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காகவே. இப்போ உதாரணத்துக்கு இந்த விடுதலை, அதாவது விஜய் சேதுபதி இந்த படத்தில் இருக்கார், ஆனால் சூரிய வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ கதாநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் செல்லிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஜெயிலர் இப்போ சொல்லுங்கள். ஸோ அந்த வசூல் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம்ல, அதை வச்சு இந்த படம் இதுக்கப்புறம் எவ்வளோ வந்து டோட்டலாக வந்து வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரியல் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.